சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தொடர்பாக சிறையில் சரணடைய விலக்கு கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வர இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பதவி வகித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக அவருக்கு எதிராகவும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு எதிராகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அவரை குற்றவாளி என அறிவித்து அவருக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த மாதம் 21ஆம் தேதி தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி சார்பில் ஏற்கனவே மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இந்த தண்டனை, குறிப்பாக அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருந்து சிறையில் சரணடைவதிலிருந்து விலக்கு கோரி ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த சிறையில் சரணடைவதிலிருந்து விலக்கு கோரிய மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா நாளை மறுதினம் விசாரிக்கிறார். அவருக்கு சரணடைய விலக்களிக்கும் பட்சத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு ஜாமீன் வழங்குமா என்ற பெரும் எதிர்பார்ப்பு இந்த வழக்கு விசாரணை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.